நான் இயற்கை விவசாயி நிஷா மைதீன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே வந்து வேறு ஊரில். இங்கே நான் வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்னா, நான் வந்து இதால் ஈர்க்கப்பட்டு வந்தேன். இந்த தோட்டம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷ காலமாச்சு. 8 வருஷமாக வந்து நாங்கள் இயற்கை விவசாயம் மட்டும்தான் நான் வந்து இதில் பின்பற்றிட்டு இருக்கேன். நான் ஏன் இயற்கை விவசாயத்தை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து செலவில்லாத விவசாயம். இதில் மற்ற விவசாயங்களை காட்டியும் இதில் வந்து நம்ம செலவில்லாமல் பண்ணலாம். இதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கேன். இதை வந்து நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு முன்மாதிரியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து மதிப்பு கூட்டல் நிறைய பொருள் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மதிப்பு கூட்டல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் தயாரிக்கிற உரங்களே நான் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்கேன். இது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் நான் சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பஞ்சகாவியா, இது வந்து ஐந்திலை கரைசல், இது வந்து மீன் அமிலம். இது நாங்கள் பண்ணிகிட்ருக்க எங்களோட தேங்காயை வந்து நாங்கள் மொத்தமாக கொடுக்காம அதுலேருந்து பால் எடுத்து நான் வந்து இதுலேருந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில், சுத்தமான பால்லேருந்து எடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய், இதையும் வந்து நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் எங்கள் தோட்டத்தில் விளையிற காய்கறி, இப்போ எங்கள் தோட்டத்தில் மாங்காய் நிறைய இருந்தது அப்படின்னா நான் அந்த சீசனில் வந்து மாங்காய் ஊறுகாய், அதே மாதிரி எலுமிச்சை பழம் நிறைய இருந்ததுன்னா எலுமிச்சை ஊறுகாய், அது மாதிரி மதிப்பு கூட்டலில் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நான் அதில் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து செம்பருத்தி பூப்பொடி. இது வந்து என்ன அப்படின்னா, செம்பருத்தி பூவை சோலார் ட்ரையரில் காய வச்சு அதுலேருந்து பொடி பண்ணி இதுலேருந்து டீ குடிக்கிறது, இதுலேருந்து டீ போட்டு குடிக்கிறது. இதனால என்னென்னா ரத்தத்தை வந்து சுத்தகரிப்பு பண்ணும், இதயத்தில் வந்து கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நீக்கும். ஸோ இது வந்து நான் இப்போ புதுசாக இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஃப்யூச்சர் பிளான். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஆலோவேரா ஜெல். இந்த ஆலோவேரா ஜெல்னால் எங்ககிட்ட இருக்க சோத்துக்கத்தாழை, அந்த சோத்துக்கத்தாழையை வந்து இதை எடுத்து நான் அதில் ஜெல் மேக் பண்ணி இதை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் இப்போதைக்கு நான் பண்ணிகிட்ருக்கிற வேல்யூ அடிஷன். இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பிளான் இருக்குது.